தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ, கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி தமிழகம் முழுவதும் தாவேக சார்பில் 12ஆம் தேதி போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன் வணக்கம். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி தமிழகம் முழுவதும் தாவேக சார்பில் 12ஆம் தேதி போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பாமக, அதிமுக என பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அந்த வகையில்தான் தற்போது பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அதனை கண்டிக்கும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் வரும் 12ஆம் தேதி போராட்டம் நடைபெறுவதாக தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸல பதிவில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக விகிதாச்சாரத்திற்கு பிரதிநிதித்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வுக்கான கேஸ்ட் சர்வே அரசாணை உடனடியாக வெளியிட வேண்டும் எனவும், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டையும் தமிழகம் எங்கும் பரவலாகி வரும் போதைப் பொருட்களையும் தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டிக்கிறோம் என அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ற பெயரில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களது மக்கள் சந்திப்பு நிகழ்வில் முடக்கும் வகையில் நீர் போகச் செய்தும் வகையிலும் அரபு ஜனநாயகமற்ற முறையில் வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெற வலியுறுத்துகிறோம் என இவற்றை வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மனு 12ஆம் தேதி பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் காலை 10 மணிக்கு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலுமே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும், இதில் ஆர்ப்பாட்டத்தில் தமிழக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும் என தற்போது கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கார். குறிப்பாக இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியின் தலைவர் விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று தொகுதி வாரியாக மக்களை சந்திக்கும் பயணங்களை மேற்கொண்டுள்ளார். அந்த மக்களை சந்திக்கும் பயணங்கள் பொறுத்தவரையுமே அந்த மாவட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி கொடுக்காமல் மிகவும் தாழ்த்தியாகும். அதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துமே ஒரு மாநகராட்சியோட ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு 10 முதல் 15 நாட்கள் காலம் தாழ்த்தி வருவதாகவும், அதற்கு உடனடியாக அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருப்பதாகவும், எப்பொழுதுமே ஒரு மாநாடு நடத்தியிருந்தால் அதற்கு காவல்துறை உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும். அந்த வகையில் தான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அனுமதி வழங்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் காலம் தாழ்த்தக்கூடாது எனவும் அதற்கு கண்டிக்கும் விதமாக தான் தற்பொழுது தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற அடிப்படையுடன் தற்பொழுது வரும் 12ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாநகரம் முழுவதும் நாளை 10 மணிக்கு போராட்டம் நடைபெறும் எனும் தற்பொழுது கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தன்னுடைய கருத்துக்களை இந்த பதிவில் பதிவிட்டிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.